ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் அவங்க அம்மாவை கழுவி கழுவி ஊற்றி இருந்திருப்பா. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருக்காங்களா. ஸோ வந்து கேட்குறா, ஏம்மா அங்கிள் உன்னை நல்ல விதமாக தானே ட்ரீட் பண்ணுறாங்க, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. என்ன அவர் ரொம்ப நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுறாரு, ஆனால் அந்த தங்கச்சிக்காரி தான் என்னை ஒரு ஃபேமிலியாகவே நினைக்க மாட்றா, எப்போ பார்த்தாலும் வெறுப்பையே கொட்டிகிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நாளாக ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஏதாவது தப்பாக நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, தம்பி வேறு இந்த மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட பையன்தான் போல், அவனுக்கு வந்து ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது. ஹார்ன் இல்லை அப்படின்னா என்னையவும் தம்பியவும் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, ரொம்பவே மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் அந்த பையனுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா, எப்போலேருந்து உங்கள் பசங்க எல்லாத்தையும் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஏன்டி இப்படி கல் நெஞ்சக்காரியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எது கல் நெஞ்சக்காரியா, அதை நீங்கள் சொல்கிறீங்களா, கேவலம் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டேன், என்னையும் என் அப்பாவையும் நடு ரோட்டில் விட்டுட்டு போன ஆள் தானே, நீங்களாம் அதை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கா நெஞ்செல்லாம் வலிக்குது இப்படி பேச. நான் வந்து உங்களை மாதிரி எப்போவுமே ஆகவே மாட்டேன், என்னோட டேலண்ட்டை வச்சு நான் பணக்காரி ஆவேனே தவிர பணக்காரனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி உங்களை மாதிரி நான் செட்டில் ஆகணும்னு மட்டும் நினைக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே வீட்டில் காட்டுறாங்க, ரொம்பவே சோகமாக உள்ளே வந்துட்டுருக்கா. அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா லியான்சோன்னு கத்திட்டு இருக்கான். இவன் துளி கூட மதிக்கலை, போய் பட்டுன்னு கதவடைக்க இவனுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ குடுன்னு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு இருக்கான். ஏன்டா இவளுக்கு என்னடா ஆச்சு, ஆஃபீஸில் எதுவும் திட்டிட்டீங்களா, இல்லை நிறைய வேலையில் கொடுத்துட்டீங்களா, என் செல்லத்தோட கண்ணை பாரு எப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்னு. உன்னை தவிர ஆஃபீஸில் எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான். சரி விடுறா, சைட் கேப்பில் நீ வேற என்ன அசிங்கப்படுத்துகிற, இந்த ஊருக்கு வெளியே ஒரு ஃபார்ம் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு வரலாமா, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணுறானா, இவன் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு உலுக்கிட்டு இருக்கான், சொல்லு அப்படின்னு. சரிடா வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு இவன் தொல்லை தாங்க முடியாமல் ஓகே சொல்லிடுறான். 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான கிரேப்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே வந்து பறித்து போட்டுக்கலாம் போல். ஸோ வந்ததுமே தங்கச்சிக்காரி ஆரம்பிச்சிட்டா, என்ன இந்த மாதிரி தான் நீ பசங்க எல்லாத்தையுமே செடியூஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு. இவன் வேற கடுப்பாயிட்டு இருக்கா, ஏப்பா இந்த நாயை ஏப்பா இந்த ஃபார்முக்குள்ளே விட்டீங்க, பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்ட்டு. இவ கடுப்பாயிடுறா, எது நான் நாயா, ஏண்டி நாயை அசிங்கப்படுத்துகிற, நாயை விட நீ மோசம் போ அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துடுறான். எப்பா இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்களா, நீ எதுக்காக எங்கள் கூட வந்த, சண்டை போடுறதுக்கா, அமைதியாரு இல்லைன்னா இப்படியே ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லும் போது இவ கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டுருக்கா. 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் அப்படியே வர்ணிச்சு அதை பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஜின்னு போய் இருக்கான் பாருங்க, அவன் கிரேப்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு வந்து இல்லையான்னு சொல்லி இதை டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சு பிடிச்சி அதை சாப்பிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி பார்க்குறா, அவளுக்கா உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டு வருது. இந்த சைடு ஹீரோவும் பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னதான் இருந்தாலும் அது நம்ம ஆளாச்சு, நம்ம ஆள் கூட நம்ம தம்பி இப்படி கொஞ்சம் போது நம்மளுக்கு கொஞ்சம் காண்டாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க முடியல தங்கச்சிக்காரிக்கு. வேகமாக ஹீரோட்ட வரா, எனக்கு தண்ணி தவிக்குது, என் கூட வரியா, ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஷோர் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே அங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அந்த சானிடைசர் போட்டு தொடச்சிட்டு க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே பக்காவாக உட்காந்துட்ருக்கான். இவனும் 2 வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து வச்சுட்டு ரொம்ப கடுப்பாக தண்ணி குடிச்சிட்ருக்காளா. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்கு நீ இவளை இந்த அளவுக்கு வெறுக்கிற அப்படின்னு. ஏன் வெறுக்கிறனா, இந்த உலகத்திலேயே ரொம்பவே மோசமான ஒரு கேடுகட்ட பொண்ணு அப்படின்னா அவள் மட்டும்தான். இவன் என் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரித்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான், இவன் வந்து உங்கள் அப்பாவை திருடிட்டா அப்படின்றதுக்காக அவன் மேலே இவ்வளோ வன்மமா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ட்டு. வேறு என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இவள் பார்க்கும்போது, ஜின் கூட அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுமே உனக்கு கடுப்பாக தானே இருக்குது, என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. சரி நீ எதுக்காக அவளுக்கு பணிஞ்சு பேசிகிட்டு இருக்க, ஒரு வேலை அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கே பாரு நிறைய திராட்சைலாம் இருக்குது அப்படின்ட்டு எஸ் ஆகிட்டு இருக்கான்.
ஸோ இவளுக்கு புரிஞ்சிருது, ஓ கதை இப்படியும் போகுதா, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, என்னதான் அவன் மாயமந்திரம் போகிறானே தெரில. ஒரு கையில் என்னன்னா ஜின்னு, மறு கையில் என்னன்னா ஹீரோ. ஸோ இவன் எனக்கு எப்போவுமே வந்து கடுப்பு ஏற்றிட்டு தான் இருக்கா அப்படின்னு ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ 3 பேரும் ரொம்பவே ஜாலியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேயை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்து கேட்குறா, ஏன்டா இப்படி வாசலே நிற்கிறா, எதுவும் பேகியே பார்த்துட்டியா அப்படின்ட்டு. அப்போ தான் அவளும் நோட் பண்ணுறா. அவள் ஷாக்காகி நிற்க ஹீரோ பின்னாடி வரான், ஏய் என்ன 2 பேரும் அசையாமல் நிற்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஜர்க் ஆயிடுது, என்னதாண்டா உள்ளே இருக்குன்னு பார்த்தா அந்த சேர்மன் தான் பேய் மாதிரி உட்காந்துட்ருக்க. ஸோ வந்து கேட்குறான், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு. கடைசியாக நீங்கள் 3 பேர் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டுருக்கான், விடுது பாருங்க கன்னத்தில். என்ன நினச்சிட்ருக்க, இவன் எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு கம்பெனியில் யாருக்குமே தெரியாமல் அப்பாயின்மெண்ட் பண்ணேன், இப்போ அவள் உன் வீட்டில் தங்கிட்டுருக்கா. உண்மையான உன்னோட எண்ணம் தான் என்ன, எனக்கும் ஜின்னுக்கும் பின்னாடி நீ என்ன வேலை தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நானே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவையில்லை, அதை உன்னோட செயலில் காட்டு. ஃபஸ்ட் இவளை இங்கேருந்து பற்றி விடு அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மனசே வர மாட்டேது, அப்படியே கல் மாதிரி நிற்கிறான். ஹீரோனுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்காக எதுக்கு இவன் தேவையில்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேர்மன் வந்து அங்கே ஓரமாக போட்டிருக்கும் போல். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக ஜின்னு பார்த்திங்கன்னா விடமாட்டான். நில்லு, எங்கே போகிற அப்படின்ட்டு. அட விடுடா எருமை மாடு அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கா, ரொம்பவே சோகமாக தான் வெளியே வரா. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. என்கிட்ட நீ என்ன சொன்ன, எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சதே இல்லைன்னு சொன்னில்ல, இப்போ நீ பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தோணவே இல்லையே, எதுக்கு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சுருக்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் சேர்மன், நீங்கள் சொன்ன விஷயங்களில் தான் நான் பண்ணேன். நீங்கள் ஜின்னு வந்து ஆஃபீஸ்க்கு கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அதுக்காக தான் நான் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலை, ஏன் ஜின்னும் அவளும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கும் இது கேட்கணும் தான் இருந்தேன், ஏன் உங்களுக்கு புரியலை அப்படின்ட்டு. எங்கப்பா கூ ஃபேமிலிக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, கண்ட நாய்ங்கள்லாம் உள்ளே வர யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆமாம் ஸ்டாண்டர்டை கொண்டு போய் குப்பையில் போடு அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரி வரா. ஸோ அவளை பார்த்தோன்னே திரும்பவும் நீயா, ஆமாம் நான் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணேன், எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு. இவள் கடுப்பாயிட்டுருக்கா. ஸோ நீ திருந்தவே மாட்ட, சில்லறத்தனமாக தான் பண்ணிகிட்ருப்பியா அப்படின்னு அவன் அங்கேருந்து போக, இதுக்கு மேலேயும் நான் பண்ண வேண்டிய அப்படின்னு தான் அவள் வில்லத்தனமாக பார்த்துட்ருக்கா. அப்படியே அந்த பாரை காட்டுறாங்க. ஹீரோயின் எப்பவுமே வந்து குடிப்பாள்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். இப்போ இருந்தாலும் அவள் இங்கே தான் வந்திருப்பா அப்படின்ட்டு தேடி பார்க்குறான். ஸோ இவன் நினச்ச மாதிரியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்து குடிச்சிட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா மூக்கில் அந்த டிஷ்யூவெல்லாம் வச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அந்த சேரில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்து விரித்து சார் உட்காந்துட்ருக்காங்க. அவள் பார்க்குறா, என்னடா பண்ணிகிட்ருக்க பாரில் வந்து அப்படின்னு. டைம் நீ குடிக்கிறதுக்கு வேறு நல்ல பிளேஸை பாரு, இங்கெல்லாம் வந்துட்டுருக்காத அப்படின்னு. நான் ஒன்றும் உன்னை வர சொல்லலையே அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். மிட் நைட்டில் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு இந்த மாதிரி பிளேஸுக்கு வருது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு. ஓ என் மேலே உங்களுக்கு கேரிங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு. எந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணால் கூட நான் வார்ன் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னோடய எம்ப்ளாயி, ஸோ நான் சொல்லாமல் இருப்பேனா அப்படின்ட்டு. ஓ அப்படியா, நான் தான் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கேனா அப்படின்னு. சரி எதுக்காக நீ அடிக்கடி இந்த பாருக்கே வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது குடிச்சிட்டு இங்கே தான் இருப்பார், நான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவரை இங்கே வந்து தான் தேடிட்டுருப்பேன், அதனால தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களா என்னையும் எங்கள் அப்பாவையும் விட்டுட்டு அவங்க வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் எங்கள் அப்பா வந்து ரொம்பவே குடிக்க அடிமையாயிட்டு கேம்லிங்லாம் விளாண்டு காசெல்லாம் இழந்து அப்புறம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மோசமாக போயிட்டாரு. ஸோ எனக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆனால் எங்கள் அம்மா வசதியான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ரிச்சாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு எங்கள் அப்பா மேலே. இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான ஒருத்தவங்களுக்காக இந்த மாதிரி குடிச்சிட்டு அவரோட வாழ்க்கையை அழிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி கெத்தாக வாழணும் அப்படின்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு இல்லவே இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ கொஞ்ச நாள்லேயே அவர் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டார்.
நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? இவ்வளோ நாள் அவங்கள வச்சு என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அவள நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ சில பொண்ணுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவ அப்படியே மேலேருந்து கீழ வர பார்த்துட்டே போகிறாங்களா, இதை ஹீரோயின் பார்க்குறா. சரி வா வா நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக குடிக்கிறான். அப்படித்தான் பையனா குடிக்கணும், குடி குடின்னு சொல்லி இவனை ஏற்றி விட்டுட்ருக்கா. ஆமாம், நீ என் மேலே கோவமா இருக்கேன்னு தெரியும், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஒன்றும் உன் மேலே கோவமா இல்லை அப்படின்னு. அப்புறம் அப்புறம் ஏன் கோவமா இருந்த? அது என் மேலே தான். ஏன்னா நான் பண்ண போகிற சில விஷயங்கள்னால ஜின்னு ரொம்பவே காயப்பட போகிறான், அதை நினச்சி தான் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் திரும்புகிறாளா? அப்போ அவனோட கண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் போல, அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா அப்படியே இவளை ஒரு மாதிரி பார்க்குறான், டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆயிடுது. ஸோ அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் அப்படியே மட்டையாகி ஹீரோட கையிலே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுறா குழந்த மாதிரி. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாயெல்லாம் தடைச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். இவளை பார்த்தீங்கன்னா காரில் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்கான். அப்போ ஜின்னு பையன் வேற கால் பண்ணுறான், டே ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கூட தான் இருக்கா அப்படின்ட்டு. ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயினை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு விடும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றா. அம்மா நான் எங்கே இருக்கேன்? காரில் இருக்க. அத்தாடி பெரிய கண்டுபிடிப்பு, எங்களுக்கு தெரியாதோ அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. என்னாச்சு, உனக்கு வயிறு சரியில்லையா அப்படின்னு. ஆமாப்பா வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி வா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. எது உன் வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு வரத்துக்கு நான் கக்கூசிலே தூங்கிடுவேண்டா அப்படின்ட்டு. ஸோ சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதோ எகுத்தாப்பில் ஒரு ஹோட்டல் இருக்கே, அங்கேயே போய் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ஹோட்டலில் விட்டுட்டு வந்துட்டுருக்கான். நேராக அந்த நெய்பர் இருக்காங்கல்ல, அவனோட வீட்டு காலிங் பெல் அடிக்க அவன் வெளியே வரான். என்னப்பா யாருப்பா இந்த நேரத்தில்? அட நீயா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு. எது, நீ வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குறியா? என்ன ஒரு ஆச்சரியம், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். இங்கே தான் ஹீரோயின் இருக்கா, ஸோ அவளை போய் நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. தோடா நீ சொன்னால் நான் போய் பார்க்கணுமா? அதுவும் ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்பேன்னு பார்த்தா ஏதோ ஆர்டர் போட்டுட்ருக்க அப்படின்னு. இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், யோசி அப்படின்னு டைமர்லாம் ஆன் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கா கடுப்பாயிட்ருக்கு. இங்கே பாரு, நீ வந்து கேட்குறதே என்னமோ ஹெல்ப் மாதிரி தரல, ஆர்டர் போகிற மாதிரி இருக்கு. என்னாலாம் பண்ண முடியாது. நீ பண்ணுவ, ஏன்னா அவள் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு லாக் பண்ணிடுறான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் அவளை என் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சா உனக்கு ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்கும்னா சொல்ல முடியாது, பட் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். நான் அப்பப்போ வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு. எது சூப்பர்வைஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். சரி நான் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, அவளை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்ல வர்றானே கேட்காம போயிட்டுருக்கான். இவனுக்கா இவகிட்ட போய் அவள் மாட்டிக்கிட்டாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டெல்லாம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டுது. சார் கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு, ஹீரோயின் திரும்ப கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ முடியலடா சாமி அப்படின்னு கீழே வந்து தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்ருக்கான். இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் மாறவே மாட்டுது. என்னடா அது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரியே இருக்கான். அந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்பவே வலிக்குது போல். ஸோ அம்மா அம்மான்னு முணங்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. யாராவது இந்த நேரத்தில் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து பயந்து வந்துட்டுருக்கா. அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வயிறு சரியில்லைல்ல, அதனால தான் அப்படின்னு. எனக்கு வயிறு சரியில்லைன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இது வீடியோ கேமரா வச்சுருக்காங்களா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. மேடம் மேடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹீரோ தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு. அட அவனா அப்படின்னு வாங்கிட்டு வந்து டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கா. அட என்ன அழகாக நம்மளை கேர் பண்ணுறாயா, இருந்தாலும் அவன் நல்லவன் தான், ஆனால் கொஞ்சம் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. மேடம் கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை தான் இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பிஏ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், சாரு 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 அப்படின்ட்டு. ஆனால் இவன் அவனோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கானா. ஸோ இவன் வந்து கேட்குறான், சார் என்னதான் சார் ஆச்சு அப்படின்னு. நீங்கள் வாயேன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்னாச்சு சார், ஏதாவது சீரியஸா அப்படின்ட்டு இவனு வந்து கேட்டுட்ருக்கான். அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சிட்றான். எது உனக்கு ஃப்ரெண்டா, எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. என்ன சிரிப்பு, இப்போ ஏன் இப்போ சிரிச்ச அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு.
எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். பட்டுன்னு அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டான். எது கிஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஏன்டா ஏன்டா உன் மூஞ்சி இப்படி மாறுது, இது என்னடா எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சில டிசைன்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. ஹீரோ வந்துட்டு பர்சனலாக இதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு. எது நான் வெரிஃபை பண்ணணுமா, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரில, நீங்களே போய் கேட்டுக்கோங்கன்னு அந்த பொண்ணு போயிடுது. இவளுக்கா மண்டையெல்லாம் பிச்சுக்குது. அடியே அரைப்பைத்தியம், நைட்டு குடிச்சிட்டு என்னடி அட்டகாசம் பண்ண, இவன் வந்து நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறான் அப்படின்ட்டு இவன் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நாளையிலேருந்து நம்ம செகண்ட் சீசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீசனில் நீங்கள் ஹீரோவை பார்த்ததுக்கும் செகண்ட் சீசனில் பார்க்க போகிற ஹீரோக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். புலம்பிட்டு இருந்திருப்பா, நேற்று நைட்டு குடிச்சிட்டு நம்ம என்னென்னலாம் அக்க போகிறோன்னு தெரிலையே அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிஏ கிட்ட சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஸோ நேற்று நைட்டு 2 பேருமே குடிச்சிருந்தாங்க. அதனால் அந்த பையன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பொதார்னு கீழே விழுந்துட்டுருக்கான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்டா உன் மூஞ்சி மாறுது, இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ட்டு. அடா அதை விடுங்க, மேலே சொல்லுங்கள் மேலே சொல்லுங்கள் அப்படின்னு. மேலே என்னத்தை சொல்ல, இது என்ன அர்த்தம், இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஸோ இவன் வந்து கேட்குறான், அந்த பொண்ணுக்கும் அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அங்கே தான் ஒரு விஷயம் இடிக்குது. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படியா, அப்போது நீங்கள் பண்ணது தப்பு, சாரி உங்கள் ஃப்ரெண்டு பண்ணது தான் தப்பு. அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ என் ஃப்ரெண்டை சாரி கேட்க சொல்லட்டா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் பாஸ், பொண்ணுங்க சில விஷயங்களை வந்துட்டு பல விதமாக எடுத்துப்பாங்க. ஒரு பொண்ணோட மென்டாலிட்டி படி ஒரு பொண்ணும் ஒரு விதமாக எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்தாப்புல பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அது ஏன்டா என்கிட்ட கேட்குற, அது என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததில்ல அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் பாஸ், பச்சையாக தெரியுது இது நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் கூட தானே இவ்வளோ நாள் நான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃபீலிங்ஸை மறைச்சி வைக்காதீங்க, வெளிப்படுத்துங்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஃபைலெல்லாம் பிடிச்சி கசக்கிட்டு இருக்கானா பார்க்குறான். ஆத்தாடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. விட்டால் நம்மளை அடிச்சு புருவார், நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு அவன் குடுன்னு ஓடிட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலெல்லாம் தூக்கி வீசிகிட்டு இருக்கான். அப்படி தான் இவன் கண்டுபிடிக்கிறானே தெரியலப்பா அப்படின்ட்டு. அந்த சைடு நம்ம ஜின்னை காட்டுறாங்க. இவனை தான் ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களே. ஸோ அந்த சேர்மனோட பிஏ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. டே வந்து சாப்பிட்ற அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு ரிட்டன் போயிடுறாரு. ஸோ சார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிலில் வச்சு கட்டிகிட்ருக்கான். ஸோ எப்படியாவது இங்கேருந்து நம்ம எகிரி குதித்து ஓடிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆத்தாடி இவ்வளோ தூரமாக இருக்கே, விழுந்தால் நம்ம எலும்புலாம் நொறுங்கிறாது. சரி என்னதான் இருந்தாலும் காதலுக்காக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு குதிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடியெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க போல், அதுலேருந்து தெரியாமல் தட்டிடுறான் போல். ஸோ சத்தம் கேட்டுருது. உள்ளே அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா, என்ன சத்தம், வெளியே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா அறக்க பிறக்க எந்திரிச்சு ஓடி வரான். ஸோ ஒழுங்காக கூட ஓட தெரில, தடுக்கி விட்டு பொத்துன்னு விழுந்துட்டுருக்கான். அந்த இடத்துக்கு சேர்மன் அவங்க பிஏ எல்லாருமே வந்துடுறாங்களா. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு, ஐயோ என் கால் வலிக்குதே என் கால் வலிக்குதேன்னு பயங்கரமாக ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே வேணால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் டச் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு கத்த. ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், போய் அதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறாரு. ஸோ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வரேன்ட்டு அவர் போயிடுறாரு. ஜின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் பசியிலே செத்து போயிடுவேன் போல, அதனால நீங்கள் போய் எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி இங்கே இரு, நான் போய் உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னா அந்த அம்மாவும் இங்கேருந்து போயிடுது. அப்பா இதைத்தானே எதிர்பார்த்தோம், நம்ம இப்படியே எஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ் ஆகி வெளியே வந்துட்டுருக்கான். ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து எஸ் ஆகி போயிடுறான். அப்போ தான் அந்த பாட்டி வருது. வந்தோன்னே செம்ம கடுப்பாயிருது, ஆளுங்க இல்லை அப்படின்ட்டு. அந்த நேரம் பிஏவும் வர, எங்கே அவன் மறுபடியும் ஓடிட்டானா, அப்போ இது எல்லாமே நாடகமா அப்படின்ட்டு இது கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிக்கு வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செவனேன்னு வேலை பார்த்துட்ருக்கா. இந்த அம்மா விறுவிறுன்னு உள்ளே வந்து, ஜின் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்கிட்ட வந்து ஏன் கேட்குற அப்படின்ட்டு. உனக்கு தெரியாதா, சும்மா தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்காத அப்படின்னு. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கரெக்டாக 9 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன்.
வந்ததுலேருந்து நான் ஜின்னையும் பார்க்கல, ஒரு மண்ணையும் பார்க்கல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு. என் பொறுமையை சோதிக்காத, எனக்கு கோவம் வருது அப்படின்னு. இங்கே பாருமா, என் பொறுமையை நீ சோதிக்காத, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து என்கிட்டயே கேட்டுட்ருக்கா, அவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கத்தி விட்டுட்ருக்கா. ஸோ இதுக்கா அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டுருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். போதும் நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ரிப்போர்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு என்னோடய ரூமுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுது. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது பிரேக் டைம், ஃபஸ்ட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோனை பார்க்க அவள் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்மளை சுற்றி நடக்குதோ அப்படின்ட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கா. ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவனும் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு தான் வரான். ஸோ சேர்மன் கேட்குது, என்ன விஷயம், எதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வர வர மேனஸ்னால் என்னன்னு கூட தெரியல அப்படின்ட்டு. இது கடுப்பாயிருது, என்னடா என்ன ஓவராக பேசுகிற அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு சேர்மன், இந்த மாதிரி தான் எம்ப்ளாயிஸ் முன்னாடிக்கு வந்து கத்துவீங்களா? நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகளுமே பார்த்து பேசணும், இல்லை அப்படின்னா உங்கள் ரெப்புடேஷன் தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. பிஏ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு இருக்கான். அங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை மேடம், நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவை வழக்கம் போல் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்றால தான், நீ அவளை இந்த கம்பெனிக்குள்ளே விடலை அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்ட்டு. ஸோ பிஏ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சேர்மன், ஹீரோ உள்ளே வந்துட்டு வேலைக்கு சேர்த்ததுக்கு காரணம் ஜின்னு மட்டும்தான். ஜின்னை எப்படியாவது நல்ல வழியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணாங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தாண்ட எனக்கு ரொம்ப வந்துட்டு டவுட் அதிகமாகுது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதுவும் துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. பிஏ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து போ, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இவன் போகிறானா, திரும்பி வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஆனால் சொல்லாமா என்னன்றது தெரில அப்படின்னு. சொல்லி தொலை அப்படின்ட்டு அந்த சேர்மன் கத்துதா. அது வந்து இப்போது லியான்ஸுக்கு வேறு ஒரு ஆளை செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஜின்னு தப்பிச்சிருவார்ல அப்படின்னு. ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்காண்டே, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்குது, பரவாயில்ல இதுவும் நல்ல பிளானாக தானே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ காரில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கு, இவளுக்கு வேறு யாரை நம்ம செட் பண்ணி விடலாம் அப்படின்னு. வயசான காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையை தேடுமா, எப்படிலாம் வில்லங்கத்தனமாக உட்காந்து யோசிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த பிஏ வேற, என்ன மேடம் யோசிக்கிறீங்க, அது ஒன்றும் இல்லை, இந்த ஹீரோயின் இருக்கால அவளுக்கு வேறு யாருனாச்சும் நம்ம கோர்த்து விட்டோம் அப்படின்னா என் பேரும் தப்பிச்சிடுவான்ல. ஸோ அதான் யோசிக்கிறேன், யார் அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா, அட போமா நீ ஒரு கேவலவாதி, இதுக்கு என்னையும் கூட்டு சேர்த்துக்கிறியான்ட்டு. இல்லை மேடம், எனக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்லை, நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஹீரோவை கோர்த்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வேகமாக ஃபோன் எடுத்து ஹீரோக்கு தான் கால் பண்ணுது. அவன் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்துகிட்டு இருப்பான். ஸோ இது கால் பண்ணவும் இவனும் அட்டன் பண்ணி கேட்குறான், என்ன விஷயம் அப்படின்ட்டு. இங்கே பார், நீ தான் ஹீரோயினை எப்படினாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு, இப்போ என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நல்லா கேட்டுக்கோ, ஹீரோயினை வந்துட்டு நீ உன்னை லவ் பண்ண வைக்கணும். அப்போ ஜின்னுக்கு வந்து கடுப்பாக இருக்கும், நீ வந்து அவளை கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு. ஸோ அதனால் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நான் எப்போ இருந்தாலும் ஜின்னுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்ட்டு. இவனுக்கா கடுப்பாயிட்ருக்கு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் முடியாது. லியான்ஸு வந்து ஜின்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா, ஜின்னுமே பார்த்தீங்கன்னா லியான்ஸுவை தான் லவ் பண்ணிகிட்ருக்கான், என்னாலாம் முடியாது அப்படின்னு. இங்கே பார், இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஒன்னால தான். ஸோ நீ தான் இந்த விஷயங்களை பண்ணி ஆகணும் அப்படின்னு. என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? ஜின்னு என்னோட தம்பி மாதிரி, அவனுக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்? அவன் லவ் பண்ண பொண்ணை நான் எப்படி லவ் பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. இங்கே பார், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது, இதை வந்துட்டு உன்னோட பாடு, நீ தான் ஸ்டார்ட் பண்ண, நீ அவளை எப்படினாச்சும் நீ கரெக்ட் பண்ணணும், உன்னோட காதல் வழியில் விழ வைக்கணும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுது. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த கிளவி எந்த மாதிரிலாம் யோசிக்குதுன்னு பாருங்களேன். அவங்க பேரன் மட்டும் ஹீரோயினை வந்துட்டு லவ் பண்ணிடவே கூடாதான், ஆனால் ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணலாமா. ஸோ இதுலேயே தெரியுது இந்த அம்மா வந்துட்டு 2 பேர்த்தையும் நல்லாவே பிரித்து தான் பார்க்குது அப்படின்னு. அப்படியே ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக அந்த தங்கச்சிக்காரியோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஸோ அவளுக்கு ஷாக்கு, நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கத்தும்போது, வெளியே வந்து பேச அப்படின்ட்டு 2 பேரும் வெளியே வராங்க.
ஸோ இதை ஹீரோனோட அம்மா பார்க்குறாங்க. என்னவன் இங்கே வந்திருக்கானே அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பால்கனி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஸோ ஜின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? என் பாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி தானே ப்ராமிஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் போய் சொன்னேன் லியான்ஸு வந்து மைக்கோட வீட்டில் தங்கியிருக்கா அப்படின்ட்டு. இப்போ பாட்டி அவளை அந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. இப்போ நிம்மதியா சந்தோஷமா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்காளா, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு. இவ கடுப்பாயிரா, என்ன சும்மா விட்ட ரொம்ப பேசிகிட்டே இருக்க, நீ என்னை நம்பினியாக்கும், லியான்ஸும் உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நீ என்னமோ என்னை நம்புற மாதிரி நடிச்சிட்டு இருந்த, அதான உண்மை அப்படின்ட்டு. ஆமாம், அப்படியே வச்சுக்க, இதுக்கப்புறம் உன் மூஞ்சியை நான் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போயிட்டுருக்கான். அப்படியே அந்த நெய்பரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். ஸோ கதவை தட்டிகிட்டு இருக்கான். ஏம்மா கதவை தர அப்படின்னு. யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் அப்படின்ட்டு. யார் டேவிட்டாது அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டுருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே திறந்து விடுறா. இவனும் உள்ளே வந்துட்டுருக்கானா. ஏன் இங்கே வந்து தங்கியிருக்க, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா, நீ என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறியா அப்படின்ட்டு. அட என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்க்குறேன். அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. இப்படி தான் ஹோட்டலில் வந்து தங்கிட்டு இருப்பியா அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப நாள் இங்கெல்லாம் நான் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சரி இதெல்லாம் விட, என் வீடு வந்து சும்மா எம்டியாக தான் கிடக்கு, அதனால் நீ வந்து அங்கே குடியேறிற, நான் க்ளீன் பண்ணுறது அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுற அந்த காசெல்லாம் எனக்கு கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறா, அவனுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு 1000 மட்டும் மாதம் ரெண்ட்டாக கொடுத்துரு அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ இவன் இங்கே பார், இப்போலேருந்து என்னை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நீ கருதுற அப்படின்னா ஒழுங்காக எல்லாத்தையும் பேக் பண்ணு இப்போவே அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஓகே சார் அப்படின்ட்டு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டா பிஏவோட கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிஏ வரானா, கடுப்பாயிட்டு இருக்கா. ஏண்டா எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவியா, அடா டார்லிங் மன்னிச்சிரு, ஹீரோ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணிட்டாங்க அதனால தான் அப்படின்னு. அவனையே கட்டிட்டு அழு, உனக்குலாம் எதுக்குடா கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு. சரி சரி கோப்படாதவா, அந்த மாலுக்கு போயிட்டு நம்ம படம் பார்க்கலான்னு சொல்லி இழுத்துட்டு போக, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, போக மாட்றா. இல்லை அங்கே வேணாம், நம்ம போய் கேக் சாப்பிட்லாம். அட அந்த மால்லே கேக் ஷாப் இருக்கும், உனக்கு நான் வாங்கித்தரேன் வா அப்படின்னு. ஆனால் இவ பார்த்திங்கன்னா வரவே மாட்றா. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு. ஐயோ டார்லிங் என்னாச்சு உனக்கு, ஓகேவா அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, வயிறு கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போனா சரி வா, அந்த மால்லே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீ யூஸ் பண்ணிக்கேன்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு. என்ன தான் ஆச்சு உனக்கு, ஏன் அந்த மாலுக்கு வர மாட்ற? அது அது நான் உன் கூட மட்டும்தான் டேட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, ஸோ எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா இதான் விஷயமா, அப்போ நம்ம மாலுக்கும் போவேனா தேட்டருக்கும் போவேனா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரில. ஒருவேளை அந்த மால் இவளோட தான் இருக்குமோ, போக போக என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த சேர்மனை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜின்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க பிஏட்ட கேட்க, இல்லை மேடம் கண்டுபிடிக்க தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. பேங்குக்கு கால் பண்ணி அவனோட கிரெடிட் கார்டு எல்லா கார்டையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்லுங்கள், என் பேச்சை கேட்காதவன் என் காசை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமாக இது வந்து திட்டிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்து டேவிட்டோட வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கணக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு மாதிரி நீ நினச்சிக்க அப்படின்னு இவ சிரிக்கிறா. கொஞ்ச நாளில் இந்த வார்த்தையை நீ வந்து வாபஸ் வாங்கிடுவ அப்படின்னு. ஏன் இப்படி பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஜின்னுக்கிட்டேருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவளும் கட் பண்ணி விட்றாளா. ஸோ கேட்குறான், அட்டன் பண்ணி பேசலாம்ல. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பைத்தியம் தான் ஃபோன் பண்ணுது, ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு. ஸோ திரும்ப கால் வருவோம், அவளாம் அட்டன் பண்ணி பேசுகிறான். என்ன தாண்டா உனக்கு வேணும் அப்படின்னு. அட என் கால் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. சும்மா இந்த மாதிரிலாம் ட்ரிக்காக என்கிட்ட ப்ளே பண்ணாத அப்படின்னு. அட உண்மை தான், நான் என் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன், என் வீட்டிலேருந்து நான் எகிரி குதிச்சேனா அதனால காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. அட்ட பைத்தியமே ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கா. ஸோ இவன் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் தான் உட்காந்துட்ருக்கான். மேலே ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. டே எரும மாடு அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ இறங்கி வந்து பார்க்குறா, கையில் அடிபட்டிருக்கு, காலெல்லாம் அடிபட்டிருக்கா. என்னடா ஆச்சு அப்படின்னு. நான் என் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன், கொஞ்சம் அடிகள் பட்டுருச்சு அப்படின்னு. சரி இங்கே உட்காந்துதோல, நான் போய் மெடிக்கலில் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுட்ருக்கா. என்ன பாசம் என் ஆளுக்கு அப்படின்ட்டு ஜின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, பாசமும் இல்லை ஒரு மண்ணும் கிடையாது,
நீ நினைக்கிறது எப்போவுமே நடக்காது, உனக்கு எனக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லைடா, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன் இப்படி பேசுகிற, அப்படிலாம் பேசாத, ரொம்ப நாளாக நீ யாருமே டேட் பண்ணல, அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை, எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவ போக, ஒரு நிமிஷம் நில்லு, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போகிற, யார் இது, அவன் பேர் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றா. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட பொய் சொல்கிற, அதான் அவனோட பேரை கூட நீ சொல்ல மாட்ற அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எப்படி வேணால் வச்சுக்க அப்படின்னு போகும்போது, ஏம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா, டே என்ன தாண்டா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு, என்னோடய கார்டு எல்லாத்தையுமே என் பாட்டி ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு, ஸோ ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுத்துட்டு போயேன் அப்படின்ட்டு. இவ கடுப்பாயிட்டு இருக்கா, அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீ ஹீரோட்ட போக வேண்டியதானே. இங்கே பார், ஹீரோ மேலேயும் பாட்டி சந்தேகப்படுது, கண்டிப்பாக அங்கே வந்து தேடும், ஸோ என்னால் அங்கே போக முடியாதுன்னு. ஏன்டா இப்படி ஆவேசவனையும் வாங்குற அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா டேவிட்டோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறா. வந்தவன் ஒரு இடத்துல மூடிட்டு உட்காருவானா, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போய் பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் கடுப்பாகிறா, டே சும்மா கைகால வச்சுட்டு உட்கார வேண்டா அப்படின்னு. இங்கே பாரு டேவிட், உன்னோட வீட்டு டிசைன் கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை, நான் ஒரு டிசைனரை சொல்கிறேன், நீ அவரை காண்டாக்ட் பண்ண என்ன அப்படின்ட்டு. ஹீரோயினுக்காக கடுப்பாயிட்ருக்கு, சார் இருக்கிற நிலைமைக்கு இது ரொம்ப முக்கியம், வாய் மட்டும் உனக்கு குறையாதா அப்படின்ட்டு. ஸோ டேவிட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 கான்சர்ட் டிக்கெட் இருக்குது, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு. வேகமாக ஜின்னு பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கிக்கிறான், நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம், நீலாம் வர தேவையில்லை அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்கு தானே பார்க்கணுன்னு ஆசை, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு கோர்த்து விடுறா. ஸோ ஜின்னுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான், ஜின்னு எதுவும் உன்னை காண்டாக்ட் பண்ணானா அப்படின்னு. ஜின்னு கதறான், அங்கே வர ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்ட்டு. ஸோ இவளும் இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நான் அவங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், கீழே வா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. ஜின்னு கதறான், இங்கே பாரு என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லக்கூடாது, நீ எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு. மூடுடா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டா, ஹீரோ அங்கே தான் வெயிட் பண்ணுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தயங்கிட்டே சொல்லிகிட்ருக்கா, நேற்று நைட்டு நான் ரொம்பவே குடிச்சிருந்தேனா, ஸோ அதனால் ஏதேதோ விஷயங்கள் நடந்து போச்சு, அதனால் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றும் குடிக்கலையே, நான் ரொம்ப தெளிவாக தானே இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிப்பா, இந்த கொசு எல்லாம் வந்துட்டு மேலே வந்து உட்காரும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். சரி எதுக்கு வர சொன்ன அப்படின்னு. அதுவா, நீ ஜின்னை எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குற, உனக்கு உண்மைக்குமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு. உனக்கு உண்மைக்குமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னா நான் சேர்மன் கிட்டே பேசி உங்கள் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன், இல்லை அப்படின்னா நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, என்னப்பா சொல்லு அப்படின்னு. நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கு, இவன் இப்போ என்ன சொன்னால் நம்ம காதில் எதுவும் தப்பாக கேட்டுச்சா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.